எபிரேயர் 10வது அதிகாரம் 24 மற்றும் 25 வாசிக்கும் போது, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை குடிவருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் அப்படி சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிதான் அங்க சொல்லப்படுறது. நாளானது எவ்வளவு சமீபமாய் இருக்கிறது என்று பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சத்தியங்களை கூட நீங்க பார்க்கலாம். எபிரேயர் 10வது அதிகாரம் 24 மற்றும் 25. எதுக்காக சபை கூடி வருதல் தெரியுமா? அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி என்று அங்க எழுதப்பட்டிருக்கு. அப்ப அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி. அப்ப அதுக்காக தான் ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவாங்க. அந்த காலத்துல என்ன செஞ்சாங்கன்னா சிலர் விட்டு விடுவாங்க. சும்மா போகலாம் போகாம இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாங்க. அதனாலதான் அவர் அங்க எழுதுகிறார், சிலர் விட்டு விடுகிறது போல நாம என்ன செய்யாமல் விட்டு விடாமல் என்ன செய்யணுமோ ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல கடவோம். எப்படியா நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். எதுக்காக அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னால பயங்கரமான நியாய தீர்ப்பு வெளிப்பட இருக்கிறது. அதனாலதான் அதுக்கு அடுத்து தொடர்ந்துள்ள வசனங்களை வாசிச்சு பாருங்க. இப்ப 24, 25 இதை வாசிக்கிறோம். 26, 27, 28 ஆகிய வசனங்கள் எல்லாம் பார்த்தா 29 வரைக்கும் நாம் பார்க்கும்போது பயங்கரமான கோபாக்கினை வரப்போகிறது. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்து பின்பும் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களுக்கு பயங்கரமான கோபாக்கினை இருக்கு. ஏன் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களை குறித்து இங்க சொல்றார்? சபை கூடி வருதல முக்கியப்படுத்தி விட்டு சபையார் தேவனுக்குன்னு உத்தமமாய் வாழக்கூடிய சபையாரை இங்க காண்பித்து கொடுத்துட்டு அதை தொடர்ந்து ஏன் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களை காண்பிக்கிறான்னு சொன்னா, அநேகர் சபை கூடி வருதலை விட்டு விட்டு மனம் போன போக்கிலே போய்கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே சொல்வேன், யாரெல்லாம் சபை கூடி வருதலை அலட்சியம் பண்ணுகிறார்களோ அவர்கள் தங்களுடைய சொந்த விருப்பங்களின் அடிப்படையிலையும் தங்களுடைய மனசும் மாம்சும் விரும்பினவைகளை செய்கிற காரியங்களையும் மும்முரமாய் இருப்பார்கள். அதனாலதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து நம்ம எக்காலத்திலும் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களை காணப்படக்கூடாது. ஒருவேளை சில தவறு சில பலவீனத்தின் அடிப்படையில ஏதோ ஒரு இடத்துல நான் தவறு செய்துட்டேன், அது வேற. ஆனா எக்காரணத்து கொண்டும் எக்காலத்திலும் மனப்பூர்வமாய் நாம் பாவம் செய்து விடவே கூடாது. நம்ம இந்த பூமியில பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு காலையில கூட நான் அதிகமா உணர்த்தப்பட்டேன். என்னன்னா, சபைக்கு சில ஆலோசனைகள், ஆவிக்குரிய ஆலோசனைகள் சொல்லணும்னு சொல்லி நான் வாஞ்சித்தேன். நீங்க மனப்பூர்வமா இன்னைக்கு கோவப்படுவது, மனப்பூர்வமாய் பொய் பேசுவது, மனப்பூர்வமாய் பொறாமைப்படுவது, மனப்பூர்வமாய் பெருமைப்படுவது அப்படிங்கிற காரியங்கள்லாம் இன்னைக்கு சபைகள்ல இன்னைக்கு மலிந்து விட்டது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் தேவை. நம்முடைய கண்களிலே பரிசுத்தம் தேவை, நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே பரிசுத்தம் தேவை, நம்முடைய உள் உணர்வுகள், எண்ணங்கள், சிந்தைகளிலே பரிசுத்தம் தேவை, நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் தேவை. 1 பேதுரு 1வது அதிகாரம் 14 மற்றும் 15 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதோடு மட்டும் இல்ல, அது தொடர்ந்து சொல்றார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி இருக்கிறது என்று நாம் வேதத்துல பார்க்கிறோம். அப்படிதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவன் எல்லைவீராமம் 19வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை பார்க்கும்போது அங்க அப்படிதான் சொல்லப்படும், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் என்னை கேட்ட பரிசுத்தராய் இருப்பீர்களாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ நம்ம ஆராதிக்கிற தேவன் யார், அதை வெளிப்படுத்த வேண்டும். வெளியில சொல்லிடக்கூடாது, இவங்கள பைபிளை தூக்கிட்டு போறாங்க ஆனா வாய் நிறைய பொய் இருக்கு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இவங்கள பைபிளை தூக்கிட்டு போவாங்க ஆனா ஒரு பெட்ரோல் பங்க்ல கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு வரிசைய கடைபிடிக்க மாட்டாங்க, ஒரு ஒழுங்கு கடைபிடிக்க மாட்டாங்க. அவ்வளவு வருஷம் இருந்தாலும் முன்னாடி குறுக்க தான் உள்ள நினைச்சுவாங்க, நுழைஞ்சுக்கிட்டு உள்ள வந்துருவாங்க அப்படின்னு பத்தி சொல்லக்கூடாது. தண்ணி எடுக்கிற இடத்துல கூட ஒரு சில பொய் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது. சாட்சி உள்ள வாழ்க்கையை காத்துக்கொள்ளணும். வேலை பார்க்கிற ஸ்தலத்துல கூட நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும். ஊழியர் செய்யற இடத்துல சாட்சி சொல்லணும். நான் வசிக்கிற இடத்துல சாட்சி சொல்லணும். இன்னாரா அவங்க கரெக்டா பேசுவாங்க, உண்மையா இருப்பாங்க, உத்தவமா இருப்பாங்க. அவங்களை யார் எதை பேசினாலும் சரி, அவங்களை எத்தனை பேர் ஏசினாலும் சரி, அவங்க திரும்ப பதில் நினைச்ச மாட்டாங்க, வையவே மாட்டாங்க அப்படின்னு சாட்சி உள்ள வாழ்க்கை நம்மளை குறித்து சொல்லப்பட வேண்டும் பிரியமானவர்களே. அதனாலதான் இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதனாலதான் அவர் சொல்ற, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும், அது ரொம்ப முக்கியம், உங்க நடக்கைகள் எல்லாவற்றிலும் சொல்லும்போது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வசனத்துல நம்ம அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல
நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் சொல்லும் போது ஆண்டவர் ஒரு ரெண்டே ரெண்டு இடத்துல நான் தவறிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு அங்க இடமில்லை. ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்துல நான் பலவீனப்படுறேன், அதுல மட்டும் நான் கொஞ்சம் பொய் சொல்லிக்கிறேனே, தேவைக்கு ஏற்ப மட்டும் நான் பொய் சொல்றேன்னு சொல்றதுக்கு அங்க இடமில்லை. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நான் கோபப்படுவேன், மற்றபடி எல்லா இடத்திலும் கோபப்பட மாட்டேன், ஒரே ஒரு இடத்துல தான் எனக்கு ஒரு கோபம் வரும் அப்படிங்கிறதுக்கும் அங்க இடமில்லை. அது ஆண்டவரே எல்லா சினிமாவும் நான் பார்க்க மாட்டேன், ஆனா ஒரு ஒன்னு ரெண்டு அந்த முக்கியமா அப்படிப்பட்ட ஒரு நடிகை நடிக்கிறத மட்டும் நான் பார்ப்பேன் அப்படிங்கிறதுக்கும் அங்க இடமில்லை. எல்லா நாடகத்தையும் பார்க்க மாட்டேன் நானு, ஆனா ஒரே ஒரு குறிப்பிட்டு அல்லது ரெண்டே ரெண்டு நாடகம் தான் பார்ப்பேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கும் அங்கே இடமில்லை. எல்லாட்டையும் நான் சமாதானமா இருக்கிறேன், ஆனா அந்த ஒரு நபர், அந்த ரெண்டு நபர்கிட்ட மட்டும் என்னால பேசவே முடியாது, நான் உங்களுடைய சமாதானம் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கும் அங்கே இடமில்லை. அதனாலதான் உங்களை அழைத்து ஒரு பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. ஆக இந்த உண்மையாவே நம்ம சபை கூடி வருதில்லை மட்டும் இல்ல, நம்ம மற்ற நேரங்கள்ல எந்த சமயத்துல தேவனுடைய சபையை நம்ம கூடி வர்றோமோ எல்லா சமயத்திலுமே நம்முடைய நடைமுறைக்கு வேண்டிய சத்தியங்கள் இங்கே பிரசங்கிக்கப்படுகிறது. ஏதோ இது ரொம்ப ஒரு பெரிய மேன்மையா அப்படின்னா காண்பிக்கிறதுக்காக இல்ல, வேத வசனத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், இந்த வேத வசனத்தை நாங்கள் முக்கியப்படுத்துகிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். எபிரேயர் 9வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே அப்படின்னு இருக்கு. ஒரே தரம் தான் நினைச்சு போறோம், மறிக்க போறோம், பின்பு என்னது மறுஜென்மெல்லாம் கிடையாது, பின்பு என்னது நியாய தீர்ப்பு இருக்கு. அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையா பரிசுத்தம் உள்ளவர்களா இந்த பூமியில வாழ வேண்டும். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து இந்த உலகத்தார் செய்கிறது போல அல்லது உலக பிரகாரமான கிறிஸ்தவர்கள் நடக்கிறது போல நாமும் நடப்போமே ஆனால் வரப்போகிற தண்டனைக்கு நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. அதனாலதான் அக்காலத்திலே தேவன் அருமையான சத்தியங்களை பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல எழுதி வைத்திருந்தாலும் அநேக வேதபாரகரும் பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் பிரதான ஆசாரியர்களும் அதை கிரமமாய் கை கொள்ளவில்லை. ஆகவேதான் தேவன் அவர்களை எச்சரித்தார், கிறிஸ்துவானவர்கள் அவரை எச்சரித்தார், நீ எல்லாவற்றிலும் தசமபாகம் வாங்குற, சீரகத்துல அதுல இதுல சொல்லி தசமபாகம் வாங்குற, நீ பாத்திரங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்ற, வெளிப்புறத்துல கழுவுகிறாய், உள்ளேயோ அவைகள் அழுக்காய் இருக்கிறது, அது அருவருப்பாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் பரிசேயர் வேதபாரகர் நியாயசாஸ்திரிகளுடைய மாறுபாடான வாழ்க்கையை கடிந்து கொண்டார், அவருடைய குருட்டாட்டமான அனுபவங்களை கடிந்து கொண்டார். நாமும் பிரியமானவர்களே இந்த பூமியிலே மாய்மாலமான வாழ்க்கை வாழக்கூடாது என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால நம்மளை குறித்து சொல்லணும், அதான் ரொம்ப அதிகமா வாஞ்சிப்பேன், நம்மளை குறித்து சொல்லணும், இப்படி இவங்க வாழ்ந்த இவங்கள மாதிரி வாழணும், அவ்வளவா உண்மையா இருப்பாங்க, வாயின் வார்த்தையில உண்மையா இருப்பாங்க, அவங்களுடைய ஒவ்வொரு நடக்கையும் பார்த்தா உண்மை உத்தமா இருப்பாங்க, இவங்க வெளியில சண்டை போட்ட மாதிரி நான் இதுவரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொல்லணும். அதானே நம்மளை குறித்து சொல்லப்படுற சாட்சி. இப்படி சொல்ற சாட்சி நிறைய பேர்கிட்ட இருக்கு. இப்ப இவங்க பாருங்க, ஆரம்பத்துல கஷ்டப்பட்டாங்க, இப்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்றது என்னது, கிறிஸ்தவ வட்டாரத்திலே இருக்கு, புறஜாதிகள் வட்டாரத்துல இருக்கா இல்லையா? புறஜாதிகளும் சொல்லதானே செய்யறாங்க. ஆண்டவர் அறியாத ஜனங்கள் என்ன சொல்றாங்க, நான் முதல்ல வாடகை வீட்டுல தான் இருந்தேன், இப்ப சொந்த வீட்டுல இருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க. முன்னால நான் பாருங்க ஒரு சைக்கிள் கூட வாங்க முடியாம இருந்தேன், இப்ப நான் கார் வாங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ வட்டாரத்திலும் இப்படிப்பட்ட சாட்சி இருக்கு. கிறிஸ்தவர் அல்லாதவர்களும் சொல்றாங்களா இல்லையா? சொல்லுங்க, சொல்லதான் செய்யறாங்க. ஆனா எது இப்ப முக்கியமா பேசப்பட வேண்டியது இருக்குன்னா, ஐயா இவங்க உண்மையிலே பைபிளை தூக்கிட்டு வர்ற கிறிஸ்தவர்கள் இவர்கள் உண்மையா இருப்பார்கள், இவரிடத்துல பொய் கிடையாது, இவங்க வாயில் வார்த்தையில கெட்ட வார்த்தை இல்லை, கோபமான வார்த்தைகள் இல்லை, சண்டை போட மாட்டாங்க, இவங்க என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இவங்க சில காரியத்தை இழக்கவே நேரிட்டாலும் சரி, சில இடத்தை கூட இழக்க வேண்டி நேரிட்டாலும் சரி, இவங்க உண்மையிலேயே சண்டையே போட மாட்டாங்கய்யா, அந்த அளவுக்கு பொறுமையா இருப்பாங்க, குடும்பத்தில் அண்ணன் தம்பிட்ட உறவுகளை சரியா இருப்பார்கள், அப்படி சொந்த பந்தங்கள் மத்தியிலே அன்பா இருப்பார்கள் அப்படிங்கிறது குறித்த நம்மை குறித்து சாட்சிய விதமாய் சொல்லும் போது நிச்சயமாவே பிரியமானவர்களே நாம் தேவனுக்குள்ளாக ஒரு உத்தம ஜீவியம் ஜீவிக்கிறோம் என்பது ஊர்ஜிதப்படுகிறது. அதனாலதான் வேதத்தை நீங்க கவனித்து பாருங்க, எல்லாமே சத்தியம்தான். சத்தியத்துல கவனித்து பாருங்க, நாம் உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் என்று சொல்லி 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன வெளிப்பாடு கிடைக்குன்னா, அப்ப இந்த உலகத்தில் அழிந்து போகிற வஸ்துக்களுக்காக நம்ம சண்டை போடக்கூடாது,
அழிந்து போகிற இந்த சொத்து, இந்த அழிந்து போகிற உறவுகள், அழிந்து போகிற காரியங்கள், இதுக்காக நான் பொய் சொல்லக்கூடாது. அழிந்து போகிற மனுஷனுக்காக நான் கோவப்படக்கூடாது. அழிந்து போகிற பொன் பொருள், இந்த உலகத்தின் ஆசைகள், இந்த உலகத்தின் சொத்து பத்துகள், இதற்காக நினைச்சக்கூடாது. நான் பெருமைப்படவோ பொறாமைப்படவோ என்னுடைய ஜீவியத்தை நான் கரைப்படுத்த கூடாது அப்படிங்கிறத நாம் தீர்மானிக்க வேண்டும். யார்ட்டையாவது கேட்டா, இல்ல 70 அல்லது 80 வருஷம் பெருசா, இல்ல கோடான கோடி வருஷங்கள் பெருசான்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவோம்? கோடான கோடி வருஷங்கள் தான் பெருசுன்னு சொல்லுவோம். அதுதான் முக்கியம் பிரியமானவர்களே. அதனால இந்த 70 அல்லது 80 வருஷ இன்பமான வாழ்க்கைக்காக, அல்லது இந்த 70-80 வருஷ சொகுசான, அல்லது இந்த உலகத்தை சார்ந்து, இந்த உலகத்தின் மேல் ஆசை கொண்டு, இந்த உலகம்தான் முக்கியம், மாம்சத்தின் கிரியைகளை வெளிப்படுத்துறதுதான் முக்கியம் என்று சொல்லி, இவைகளுக்காக, அழிந்து போகிற இப்படிப்பட்டவைகளுக்காக அழியாத நித்திய வாழ்வை ஒருவரும் இழந்து போகக்கூடாது. அதனாலதான் உங்கள் பந்தய பொருளை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று கொலோசையிலே நாம் வாசிக்க முடியும். அதை இழந்து போகக்கூடாது, இழந்து போகக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக.